அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், மன் ஸாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு வைக்கிறாரோ, யார் அல்லாஹ்வின் பாதையில் ஒரு நாள் நோன்பு வைக்கிறாரோ, பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 ஹரீஃபா, அல்லாஹு தஆலா அவருடைய முகத்தை நரகத்தை விட்டும் 70 ஆண்டுகள் தூரமாக்கி விடுகிறான். சுப்ஹானல்லாஹ். இந்த நோன்பின் மாதமாக இதை ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னதாக, மன் ஸாம ரமதான ஈமானன் வ இஹ்திஸாபா, மன் ஸாம ரமதான ஈமானன் வ இஹ்திஸாபா, யார் ஒருவர் ரமலானுடைய மாதத்தில் ஈமானோடு இஹ்திஸாபன் உள்ள தூய்மையோடு நோன்பு வைக்கிறாரோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முன்னால் சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ஷஹ்ருல் முபாரக். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தாக்கும் ரமலான், உங்களிடத்தில் ரமலான் வந்துவிட்டது. ஷஹ்ருல் முபாரக், பரக்கத் நிறைந்த இந்த மாதம். இந்த ஒரு வார்த்தை போதும், பரக்கத் நிறைந்த மாதம், இந்த ஒரு வார்த்தை போதும் ரமலானுடைய ஒட்டுமொத்த சிறப்புகளையும் உள்ளடக்கிய இந்த ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு நாம் இந்த ரமலானுடைய மாதத்தின் சிறப்பை புரிந்து கொள்ளலாம். இந்த ரமலானுடைய மாதத்தில்தான் இறைவேதம் திருமறை குர்ஆன் அருளப்பட்டது. இந்த ரமலானுடைய மாதத்தில் சுவனத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன. இந்த ரமலானுடைய மாதத்தில் நரகத்தின் வாயில்கள் மூடப்படுகின்றன. இந்த ரமலானுடைய மாதத்தில் ஷைத்தான் விலங்கிடப்படுகின்றான். முக்கியமாக இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு உம்ரா செய்தோம் என்று சொன்னால் ஒரு ஹஜ்ஜு செய்தவரினுடைய நன்மை கிடைக்கின்றது. இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கின்றது. இந்த ரமலானுடைய முழு சிறப்பையும் அடையக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக.